வணக்கம். என்னது? சிம்லா ஸ்பெஷல் ஆப்பிளுங்க. மாமனார் உங்களுக்கு ஸ்பெஷலா வரவழைச்சிருக்காரு. ஒன்னு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டுல அங்க வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க. உங்களை பார்க்கணுமா? ஓ, மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு. அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணுச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? வேகரகடத்தனமா பேசுறது. நாளைக்கு குழந்தையா ஊட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல. பேரனோ பெத்தியா சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. ஏனுங்க அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யும் ஊத்தி வளர்த்துட்டா உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ளை வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ளை எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்கேயா கோயில் குளத்துக்கு கழிச்சுட்டு போல பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டலாம். இத பாருங்க, அந்த 2 போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அடா அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க. பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. சரி, இவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள்ள கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனுஷன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கே. வாய வச்சுட்டு கம்மன் இருங்க. நம்மளுக்கு கல்யாணமான புதுசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம் எர்குலிஸ்தா வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, ஓடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதான் தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா 2 பேரும். அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? பேரு சினிமா. அடா நீங்க சினிமாவுக்கு போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா. நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபேகா வழியே ஓடுதுங்க. யோ உட்காரு. போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வாடா போ. யோ, இங்க என்ன திருவாரூர் தேரா அழுக்குறாங்க? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போயா. பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா டிஸ்டி விழாதா என்ன? உண்டாட்டிய திருஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திருஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏமாமா நின்னுட்டீங்க? இல்ல, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? ஒண்ணு பண்ணுவோம் மாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன், எதுக்கு? இல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க. இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும், அதனாலதான். ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லன்னா இன்னொன்னு செய்வோம் மாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க, அப்ப யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல்ல பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன், ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், 3 டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் போட்டு நீ அந்த பக்கம் உட்காரு, நான் இந்த பக்கம் உட்கார்றேன். அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. ஓகே சரி வா. ஏங்க, இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியா? நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனாங்க மலைக்கு இருந்தா வர்றேன். ஐ எம் a BCom graduate. இல்ல, இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூசுவல் ட்ரெஸ். உன் வேலையை பாரு. யோ, ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க? சார், இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு, வாத்தியார் வேலை கிடைக்கல. அட பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு, பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க. கல்யாண கோரத்துல இருந்து நிக்கிறீங்க,
உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா. ஏண்டா மதன், என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அட அது எதுக்குப்பா, 500 ரூபாய் சொல்ல சொல்லு, நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். நீயே வா. சி நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறதுக்கு. ஐ அம் நாட் சச் a கேரக்டர். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் an art. அப்படிங்களா? பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி கேளுங்கப்பா. அதாவது பொண்ணுகள்ல 4 விதமான ஜாதி உண்டு. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினின்னு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன். ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்பா. அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த 4மே தனித்தனியா ருசியா இருக்கு, அது வேற. ஆனா இந்த 4ஐயும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினி இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணு நான் பாக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கன்னி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி இதானமா பாருங்கடா. டன் 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 சார், கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார் சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க்யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்கு, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. சார் ஐ எம் a BCom graduate சார். பரவாயில்ல, போர்ட படி. சார் ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? 2வது லைன்ல 3வது எழுத்து. சார் என்னது? மா. போ. சார் இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இந்த வெளியே ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கமான் மேன் சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேன்.